YouTube buddies, எப்படி இருக்கீங்க? என்னமா நீங்க சூப்பரா இருக்கீங்களா? Once again welcome to my channel. தமிழ் YouTube buddy சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க guys. And ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான நியூஸ். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து GoProல Hero 8 இருக்கு. Insta 360ல பாத்தீங்கன்னா 1x2 இருக்கு. And Nikon பாத்தீங்கன்னா D550 இந்த கேமரா இருக்கு. ஆனா இது பத்தல. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு கேமரா வாங்கியிருக்கோம் dji பிராண்ட்ல. எஸ் நம்ம கிட்ட வந்து dji பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த கேமராவும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து djiல இருந்து பாத்தீங்கன்னா Osmo Pocket 2 கிரியேட்டர் காம்போ அதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதை அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களோட கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா GoPro 9 வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு பல ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து Osmo Pocket 2 வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த கேமராவில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது மற்ற கேமரா கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம குயிக்காக பார்க்கலாம். நான் வந்து இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஃபோ அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டில் தான். நான் ஆல்ரெடி இந்த சைட்டில் GoPro Hero 8 வாங்கியிருந்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அதெல்லாம் திருப்பி அதே ஆன் சைட்டில் வாங்கிட்டேன். இந்த சைட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது லோவஸ்ட் ப்ரைஸ். வேறு எந்த சைட்டுமே உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸில் கிடைக்காது. அது என்ன ப்ரைஸுங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபஸ்ட்டு குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே குட்டி பாக்ஸுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குங்க, கை சைஸாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கேமரா ப்ளஸ் அதை விட நிறைய அக்சசரிஸ் இருக்குது. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட கேமரா இருக்குது. எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ப்ளஸ் கவர் இது ரெண்டுமே கிடைச்சிது. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுன்னு அழகாக போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட கம்ப்ளீட் அக்சசரிஸ். மொத்தம் 13 ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம குயிக்காக ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபாட், நல்ல சாலிட் மெட்டலில் இருக்குது. அண்ட் இதை நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் கேட்டு, ஆக்சுவலி விண்ட் நாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை வந்து நம்மளோட டிஃபால்ட் இது இன்பில்ட் வயர்லெஸ் மைக்ரோஃபோனோட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது வந்து நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட கேமரா கீழே. ஸோ இதில் நீங்கள் ட்ரைபாட் இருக்குது ப்ளஸ் சார்ஜும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வைட் ஆங்கிள் லென்ஸு. டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 90 டிகிரி வரும் கேமராவில். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 110 டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். ஸோ கொஞ்சம் வைட் ஆங்கிள் வேணும்னா நீங்கள் இது ஒரு அட்டாச்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2 கனெக்டர், ஒன்று வந்து டைப் சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஐஃபோனுக்கான கனெக்டர் இது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 850. இது மட்டும் தனியாக வாங்கணுன்னா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃபாக வச்சுக்கிங்க. இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபோனோட ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜாய்ஸ்டிக். உங்கள் கேமராவை மேலே கீழே பண்ணலாம், இல்லைனா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ப்ளஸ் அந்த கிம்பிளோட மூமெண்ட்டை வந்து நீங்கள் செட்டப் பண்ணலாம். 3 செட்டப் இருக்கு இல்லையா, அந்த செட்டப் இதில் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா தனியாக வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 3500 வரும். செம்ம காஸ்ட்லிங்க எல்லாமே. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கவர் செம்ம ஸ்மார்ட் கவருங்க இது. இதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். ஃபைனலி நம்மளோட மெயின் கேமரா. இந்த எல்லா அட்டாச்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணோம். மேபி இப்போ நான் ஒரு வாட்டி இதை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாக இதை போட்டு இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லாக் சவுண்ட் வரும். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா மறுபடியும் இப்படி பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இதோட வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர். அண்ட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்விட்ச் இருக்குது பாருங்கள். நீங்கள் கேமரா ஒரு டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போய் ஆன் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு முக்கியம் அவசியம் இல்லை. இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்தே ப்ளே பண்ணலாம், அங்கேருந்தே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இதுவும் செம்ம விஷயம் இல்லையா. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் மாடு. இது வந்து உங்களுக்கு கிரியேட்டர் காம்போவில் மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு தனியாக நீங்கள் கேமரா வாங்கினீங்கன்னா கிடைக்காது. இது இல்லை உங்ககிட்ட அப்படின்னா இதில் வந்து வைஃபை ப்ளூடூத் வந்து கேமரா டிஃபால்ட்டாக கிடையாது.
இதுதான் வைஃபை அண்ட் ப்ளூடூத் மீடியா மோட் மாதிரி கோப்ரோவில் வருது இல்லையா. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 3.5 ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் டிஆர்எஸ் மைக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்களோட இந்த வயர்லெஸ் மைக் இல்லையா, இது வந்து இதில் வயர்லெஸோட கனெக்ட் ஆகிடும். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டும் இருக்குது. அண்ட் இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜரும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கனெக்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களோட கேமராவில் இதை அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் அடிக்கடி கழட்டி மாட்டணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி டேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளோட லாஸ்ட்டு 360 அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே அதோட லென்ஸில் வந்து ஸ்க்ராட்ச் போட்டுட்டோம். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதை போட்டுட்டோன்னா இன்கேஸ் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழாது. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள். இதுவும் ஒரு ஸ்மார்ட் மூவ் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவும் சார்ஜ் பண்ணணும், உங்களோட இந்த வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிட்டர் இதையும் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ ஒரே டைமில் ரெண்டையுமே சார்ஜ் பண்ணுற மாதிரி இவங்க 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்மார்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதோட கவருங்க. இது எந்த விதத்தில் ஸ்மார்ட் கவர்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட வைட் ஆங்கிள் லென்ஸை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். அண்ட் இது இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு என்னோடய 2 அந்த கேபிள் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா. இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸர்னால் இது உங்களுக்கு தேவையில்லை. ஐஃபோன் யூஸர்னால் உங்களுக்கு 3.5 இது டைப் சி தேவையில்லை. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ப்ளஸ் உங்களோட வைட் ஆங்கிள் லென்ஸும் உள்ளே ஆகிடுச்சு. ப்ளஸ் நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னா இதை பை டிஃபால்ட்டாக இதுலேயே போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு இதை எப்படியே வச்சுக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற கவர் இப்படி கழட்டிட்டு இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா, இது ரொம்பவே முக்கியம். இது இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு வைஃபை கண்டிப்பாக தேவைப்படும். எஸ் கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைபாட் இங்கே ஃபிட் ஆகிடுச்சு. நம்மளோட கம்ப்ளீட் கேமரா இந்த கவர் உள்ளே போயிடுச்சு. நம்மளோட ஜாய்ஸ்டிக் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வைட் ஆங்கிள் லென்ஸும் அந்த 3.5 ஜாக், சாரி டைப் சி ஜாக், அது எல்லாமே உள்ளே இருக்குது. இதை தவிர எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி டைப் அமௌண்ட் உள்ளே இருக்குது. இதுவும் தேவையில்லை, இது நார்மல் கவர். இதை தவிர நீங்கள் இதை வந்து இது 2 மட்டும் எடுத்துன்னு போய் எனக்கு தெரிஞ்சு இதை கூட நீங்கள் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பெருசாக எதுவும் கவர் தேவையில்லை. ஆனால் இது வந்து இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துன்னு போகணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கவர் வாங்கணுமா இதுக்கு அப்படின்னா தேவையில்லை, இப்படியே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன், என்னோடய கை சைஸுக்கு தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக பாக்கெட்டில் போட்டுக்கலாம். நீங்கள் டூரிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். இதை ரொம்ப ஈஸி. இதை தவிர இந்த கவர், இந்த ஒரு கேபிள், ஒரு ஸ்மார்ட் மூவில் எனக்கு தெரிஞ்சு இந்த கவர் ஒரு ஸ்மார்ட் கவர். அண்ட் இந்த வைஃபை மைக்கில் இந்த ப்ளே பாஸ் ஆப்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். அண்ட் கேபிள் வந்து ஒரே ஒரு கேபிளாக கொடுக்காம ரெண்டுமே ஒரே டைமில் நம்ம சார்ஜ் பண்ண வேண்டியது வரும் அப்படின்ட்டு அதை மைண்டில் வச்சு 2 கேபிளாக கொடுத்தது. இதுவும் ஒரு ஸ்மார்ட் மூவ். பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை வந்து நம்மளோட ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போது வைஃபைல கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் நம்மளோட ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணி ஈஸியாக இதை யூஸ் பண்ணலாம். இதோட ஆப் பேர் பார்த்திங்கன்னா dji Osmo ஆப். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் போய் அதை நீங்கள் செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி GoPro Hero 8 இருக்குது. இதுதான் என்னோடய மெயின் கேமரா. மோட்டோ வ்ளாகிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் ட்ராவல் வ்ளாகிங்காக இருக்கட்டும். யூஸ்வலாக ட்ராவல் டைமில் என்ன ஒன்றா இங்கே நிற்கிறேன்னா இதை ஹெல்மெட்லேருந்து கழட்டி ட்ரைபாடில் மாட்டி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திருப்பி கழட்டி இதில் போடுவேன். அது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் என்ன யோசிச்சுன்னா ஒரு பேக்கப் கேமரா வாங்கிடலாம் அப்படின்னு. ஸோ Hero 9 வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். GoPro Hero 9 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் வந்து ஒரு செம்ம டீலில் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் 30 to 31 ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் ஹீரோவில் அதுதாங்க ஒரு போங்குன்றது. நீங்கள் ஒரு கேமரா வந்து 31,000 கொடுத்து வாங்குவீங்க, ஆனால் அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு மீடியா மாடு வாங்கணும். அந்த மீடியா மாடு வந்து பார்த்தீங்கன்னா 7,500 அப்புறம் அதுக்கு ஒரு மைக் வாங்கணும், அப்புறம் ஒரு கவர் வாங்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40,000 எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க எப்படி இருந்தாலும்.
ஸோ ஆன்லைனில் செக் பண்ணி இந்த பார்த்துருந்தா சரி என்ன பண்ணலான்னு அப்போ தான் இந்த கேமராவை பற்றி எனக்கு தெரிய வந்தது. இந்த கேமராவில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட ப்ரைஸ் நான் எவ்வளோ வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 37,500 டிசைன் இன்ஃபோவில். ஆனால் அந்த கன்வீனியன்ஸ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 38,480க்கு வாங்கினேன் இதை. அண்ட் இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, நீங்கள் 38,000 கொடுத்து கிரியேட்டர் காம்போ வாங்கிடுங்க, நார்மல் வாங்காதீங்க. ஏன்னா நார்மல் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் வெறும் கேமராவும் அந்த கவரும் தான் கிடைக்கும், அதனால பெரிய யூஸ் இல்லை. இந்த கிரியேட்டர் காம்போ வாங்கினீங்கன்னா இன்னும் நிறையா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த கேமராவில் செம்ம ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி பில்ட்-இன் கிம்பிள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு சினிமேட்டிக் ஷாட் எடுக்கணும்னா கோப்ரோவில் கூட நீங்கள் அதை மூவ் பண்ணும்போது அது சின்ன ஜர்க் இருக்கும், அந்த ஜர்க்கை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கிம்பிளில் கனெக்ட் பண்ணி ஆகணும். கிம்பிளோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 8,000 ஆரம்பித்து அது அப்படியே போயிட்டே இருக்குது, அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு கிம்பிள் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பிரச்சனை சார்ட்டட். இதோட சென்சர் பார்த்தீங்கன்னா 1/1.7 இன்ச்சு, அதாவது 1/2 இன்ச்சோட பெருசு இதோட சென்சர். அதே நேரத்தில் GoPro 10 ஓட சென்சர் பார்த்தீங்கன்னா 1/2.3, 1/2 இன்ச்சோட கம்மி. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் ஷூட் பண்ணலாம். அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அண்ட் அதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக் கொடுத்துருவாங்க, அதாவது மைக் கொடுக்கறது இல்லாமல் வயர்லெஸ் மைக் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஒரு அந்த மைக் செட்டப் வந்து பிரச்சனையே இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு இன்பில்ட், டென்ஷனே இல்லை. ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணலாம், நம்ம குயிக்காக இதை ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணி இதை செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதை ஆன் பண்ணி இதோட இன்டோர் லைட்டிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். ப்ளஸ் இப்போ இதோட இன்பில்ட் மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அதையும் நம்ம ஒரு வாட்டி குயிக்காக செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை dji Osmo Pocket 2ல கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம dji Osmo Pocket 2ல ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இதோட இன்பில்ட் சவுண்ட் குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன். ஸோ என்னோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இன்டோரில் வீட்டுக்குள்ளே இப்போ மணி நைட்டு வந்து 11 மணி ஆகிட்டு இருக்கு, 11 மணிக்கு ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து இதோட இன்டோருக்கு வீடியோ குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி. இன்னும் நான் வைஃபை மைக்கை நான் கனெக்ட் பண்ணல, ஏன்னா வைஃபை மைக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இதோட ட்ரான்சிஷன் பாருங்கள், நான் இப்போது என்னோடய கேமராவை நான் ஷேக் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு மெயின் கேமராவில் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் இதோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வர்த்தான இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 19th மார்ச் வந்து நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பி மூணார் அண்ட் மீசப்புலிமலா இந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அப்போ வந்து இதை நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணி என்னோட ரிவ்யூவை ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கம்ப்ளீட் டுட்டோரியல் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இனிஷியல் செட்டப் பண்ணுறது, இதோட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், மேனுவல் மோடை கம்ப்ளீட்டாக எப்படி சேஞ்ச் பண்ணி இதை நீங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். ட்ரஸ்ட் மீ, அதாவது இனிஷியலாக நினைப்போம் நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணேன், எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ ஹோப் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா அது என்ன கன்ஃபியூஷன் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் கேமரா அப்படின்னு நான் நம்புகிறேன், ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 1 week டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு டுட்டோரியல் ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் இதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி, இதை GoPro அண்ட் Insta360யோட ஆஸ் அ ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக GoProவும் Insta360யோடைய ஒரு வீடியோ கம்பேரிசன் வீடியோவும் நான் போடுறேன். ஸோ தட் இதோட குவாலிட்டி வர்சஸ் GoProவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். So this is it guys, thanks a lot for watching. Signing off, உங்களோட buddy தமிழ் biker buddy. Bye.